குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு தயாரிப்பாளர் மற்றும் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ரோல் இந்த திரைப்படத்தில் பண்ணியிருக்காங்க. ஆடுகளம் நரேஷ் சார், அஜய் அவர்கள் வந்து பியூட்டிஃபுல்லான ரோல் வந்து இந்த திரைப்படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏற்கனவே சொன்னாங்க இன்வெஸ்டிகேட்டிவ் கிரைம் த்ரில்லர் அப்படின்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர்னா நவீன் சாரோட பேரை பக்கத்தில் எழுதிக்கலாம். ஒரு வரலாற்று புகழ்மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு கனவுகள் மிகுந்த இளைஞர் பட்டாளம் அவர்களுக்கு வழிகாட்ட அனுபவம் நிறைந்த ஒரு தயாரிப்பாளர் இணையும் போது என்ன நடக்குமோ அது இங்கே 11ஆக நிறைவேறி இருக்கிறது. நாங்கள் வந்து யூசிஎல் ஆண்டர்சன் ஸ்கூலில் படிக்க போயிருந்தோம். அந்த டைமில் வந்து ரிசர்ச் ஓடிடியில் எப்படி வந்து சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் மாற போகுது, what is it then அதெல்லாம் கற்றுக்கும் போது தான் we learn something which is friend breaking and path breaking. So Akbar sir பற்றி சொல்லவே வேண்டாம். one of the most hardworking person, my dearest friend, and really give him a big round of applause because in the age கூட someone is active that should he is the person who's always been there. Sir அந்த மூவி பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, let's do some marketing idea பார்ப்போம். The movie is fantastic. முன்னோக்கத்தையும் பாடல் காட்சிகளையும் வெளியிட்டுள்ளார்கள். வருகை தந்திருக்கக்கூடிய நோய்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் பரிமாணமான தமிழ் வணக்கத்தை மறுபடி தெரிவித்துக் கொள்கிறேன். அக்பர் சாருடைய திருமகன் அக்பர் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். மிக சிறப்பான மன சீரியமையான முறையில் மிக உன்னதமான முறையில் இந்த படம் வெளிவரும் என்பதற்கு அட்டாச் தான் இந்த ட்ரெய்லர். இருக்கையின் நுனியில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார். ஒளி ரொம்ப டிஃப்ரெண்டாக இங்கிலீஷ் ஆகும். அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்புறம் வந்து ஹீரோ நவீன் வந்து எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அவர் இன்னும் நம்ம வந்து தமிழ் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணணும்னா ரொம்ப திறமசாலி. அவர் பட்டா மூன்றாம் துறையிலிருந்து விசுவாசம் விவேகம் இது வரைக்கும் வண்டர்ஃபுல்லான சினிமாஸ் நம்மளுடைய தமிழ் சினிமா கொடுத்துருக்கக்கூடிய சத்யமூர்த்தி ஃபிலிம்ஸ் திரு தியாகராஜன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். V-Creations மற்றும் கலைமொழி ஃபிலிம் இன்டர்நேஷனல் அசுரன் பார்ட்னர் எத்தனையோ ஆனார்கள். என்ன சொன்னா 40 years என்டர் ஆகிறாங்க. தானு சார் ஒரு பெரிய கைதறியோட தயாரிப்பாளர் கலைமொழி எஸ் தானு சார் அவர்களுக்கு எங்களுடைய வருமானங்கள் அழைக்கிறோம். இந்த விழாவின் நாயகனே சொன்ன மாதிரி ரூரல் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸா அதுவும் எங்க சாரோட தான் ஸ்பெஷல். சிட்டி படமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹீரோ ஒரு பவர் இன்ட்ரோ சாங் வேணுமா, அதுக்கும் விமான சர்வீஸ் இருக்கு. ஒரு இந்த தருணத்துல ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் கொடுக்கணும். ஆனா இவர் ப்ரொடியூசரோட ப்ரொடியூசர் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அஜ்மல் கான் அவர்களின் ப்ரொடியூசர் சார் ஃப்ரெண்ட் அமித் சார் வீடு சார் இங்கே சென்ட்ரல் லோகேஷ் சார் செல்வ பின்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சார் அஜ்மல் கான் அவர்களுக்கும் மேடம் பிரியா மேடம் அவர்களுக்கும்
டைரக்டர் உமேஷ் சதீஷ் அவர்களுக்கும் கேமராமேன் அவர்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு எப்படி ஸ்டில் பேட்டர்னுக்குள்ள எப்படி ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரிஞ்சு ஐடியா, பட் ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படத்துடைய அந்த லெவல் லைட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு அப்படி வீக்கெண்ட் தான் ஒரு கலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். சினிமாவும் பார்த்தா அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு அந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கும். அதனால மீடியமான படங்களுக்கு வந்து சின்ன ரெக்வெஸ்டாக சொல்கிறாங்க. அது இண்டஸ்ட்ரிக்காக நம்ம எல்லாம் பார்த்து நல்லா இருக்கும். சின்ன படத்துக்கு எல்லா தேட்டரும் டிவியாக இருக்கட்டும், மற்ற எல்லா தேட்டருமே ஒரு 80 ரூபா 100 ரூபா ஒரு ஃபிளாட் டிக்கெட்ஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 months அதை பே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சின்ன படம் நல்ல படம் இருந்தால் ஓடுங்கிறது எல்லாருக்கும் சில சில சொல்கிறாங்க. பட் இந்த ஆடியன்ஸை கொண்டு வரக்கூடியதுக்கு ஊக்கமாக வணக்கங்கள். இந்த படம் வந்து ஒரு சினிமாவை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு த்ரில்லரான ஒரு என்கேஜிங்கான ஃபிலிமாக இருக்கும். இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அக்பர் சாரோட முகத்துக்கும் அழகு சாமியோட முகத்துக்கு அதான் வந்திருப்பாங்க. நினைக்கிறேன் டோட்டல் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஆளுமை அத்தனை பேர் இருக்காங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அக்பர் சார் இதுக்கு முன்னாடி இந்த 2 படமும் நல்ல தரமான படம் எடுத்திருக்காரு. நிச்சயமாக இந்த படம் அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். சுமார் 5 ஆண்டு இந்த வேலையை ஒருத்தராக பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, அவருடைய கணக்கு பல நேரம் அவருடைய கணக்கில் அவருக்கு மீதி சினிமாவில் பல ஆர்டிஸ்ட் கணக்கும் அவருக்கு எல்லா கணக்கையும் ஏறிட்டு போது எவ்வளோ நேரமான கணக்கு இறக்கிக்கும் போது தெரிஞ்சும் படம் சொல்கிறாரு அப்படின்னு அதுவும் புரியல. ரொம்ப தைரியமான ஆசாமி அவர். காலையில் வரைக்கும் எனக்கு தெரியாது. So, my good soul is pushed me here. My family and என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே நான் இங்கே இன்னைக்கு இருப்பேன் அப்படின்றது தெரியாது. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி நான் இங்கே இருக்கிறது. நான் ஏன் இதை சொன்னேன்னா, படத்தில் எனக்கு இன்னைக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமாக வந்து ரசிகர்களை கவர்ந்து வெற்றியடைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. சந்தோஷம். இப்படி ஒரு மேடை நடக்கிறது நெக்ஸ்ட் பார்க்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அக்பர் சாருக்கு முதல்ல நன்றி. ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் அக்பர் சாருக்கும் அஸ்மத் கானுக்கும் வெங்கையானுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சேன். Actually, we've been in the industry more than 23 years now and more than 25 films. But the crime thriller genre வந்து எனக்கு படம் அமையவே இல்லை. ஸோ இதில் இந்த 11 படம் வந்து இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ப்ராப்பர் டிவோட்டட் crime thriller இது அமைந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். லோகேஷ் அஜித்க்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சேன். சுந்தர் சி சாருக்கு நான் 8 ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தேன் சாருக்கு. அப்போது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய சாரோட சேர்ந்து இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த நிறைய உதவி இயக்குநர்களோட சேர்ந்து அவங்களுடைய படங்கள்லாம் அவங்க இசைக்கக்கூடிய வாய்ப்புலாம் கிடைச்சது. இப்போ பேச பற்றி அவர்களுக்கு வீராக இருக்கட்டும், திருவிளையாடலாக இருக்கட்டும், பூபதி பாண்டியர்களாக இருக்கட்டும், அண்ட் சுராஜ் அவர்கள், அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் இருந்த யாரெல்லாம் வந்து இருந்தாலும் இவங்க எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஒர்க் பண்ண டைமில் லோகேஷ் அப்போ இல்லை, அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் லோகேஷ் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணுறது. அண்ட் முதல்ல லோகேஷ் சார் இந்த மாதிரி சுந்தர் சாருடைய இருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சொல்லணும் அப்படின்னு நான் ஒரு மாஸ் கமர்ஷியல் எழுதினதாக இருக்கும். நிறைய கேமர்லாம் வச்சு ஒரு மாஸ் கமர்ஷியல் எழுதினதாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது தெரிஞ்சது ரொம்ப ஒரு இன்டென்ஸான கிரைம் த்ரில்லர் வந்து கொண்டு வந்திருந்தாரு. நான் முதல்ல அவர்கிட்ட கேட்டதே நான் இந்த மாதிரி கதைக்கு முதல்ல எப்படி யோசிச்சிங்க? ஏன்னா எப்போவுமே சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தர் வந்து அம்மா வேடம் போட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அம்மா விஷயம் தான்.